பனமரத்து குயில் ஒண்ணு பாட்டு பாடுது, பண்ண விலை சரித்திரத்தை நினைச்சு பாக்குது. பனமரத்து குயில் ஒண்ணு பாட்டு பாடுது, பண்ண விலை சரித்திரத்தை நினைச்சு பாக்குது. காப்பு காய்ச்சி போன கனவுதான், உரிமையை கேட்டது தங்க மனசுதான். காப்பு காய்ச்சி போன கனவுதான், உரிமையை கேட்டது தங்க மனசுதான். செருப்பு போட்டு நடக்க முடியுமா, தலையில துண்டு கட்டி இருக்க முடியுமா? சாதி பேர சொல்லி வச்சானே, மீதி பேர தள்ளி வச்சானே. அடடா கருப்பட்டிக்கும் ஞானம் பிறந்தது, உருப்புடாத சனத்துக்கெல்லாம் காலம் பிறந்தது. சிலுவையால கொடி குடிச்சானே, சமநீதிக்கு வழி அமைச்சானே. ஐயா வணக்கம். சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. கொஞ்சம் துணிமணி எல்லாம் சிறுசுகளுக்கு எடுத்துட்டு வந்தேன், உடுத்தி விடுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வேதம் வாசிக்கீங்களா? நல்லா வாசிக்கிறோம். தினசரி வாசிக்கணும். சரி. வெள்ளிக்கிழமை ஜெபம் வச்சிருக்கேன், வந்துருங்க. சரி, நான் வாரேன். என்ன தங்க பாத்துறங்க. வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, ராவெல்லாம் கண்ணு மொழியாதீங்க. நான் பாத்துக்கிட்டேன் தங்கம், நீ கிளம்பு. ஊழியத்தை முடிச்சிட்டு புறவு வரேன். போ. நான் பிரசவம் முடிஞ்சு வர வரைக்கும் பத்திரமா இருங்க.
ஐயா ஐயா ஐயா, அம்மாவுக்கு வலி கண்டுச்சுங்கய்யா. நீங்க போயிருங்க, நான் காலம்பரம் வாரேன். சரிங்கய்யா. உயர்ந்ததோர் பீடத்தில் எஸ்ராவும் நின்று கொண்டு திருச்சட்ட நூலினை திருச்சபைக்கு கொண்டு சென்று கர்த்தருக்குள் மகிழ்வதே பெலன் என்றானே. எஸ்ரா எஸ்ரா வேத பாரகன் எஸ்ரா, எஸ்ரா எஸ்ரா ஆசாரியன் எஸ்ரா. ஐயா தோத்திரம். ஸ்தோத்திரம். பையன் கோபாலு என்னையா படிக்கானா? பள்ளிக்கூடம் முடிஞ்சு மேலே போக நிற்கான். வசதி இல்லை, ஆனால் ஞானம் உண்டு. இயேசுவை பத்தி தெரியுமாடே? ஏலே சொன்னேன்ல, உபதேசியாரு பார்த்து பேசிக்கிடு, நான் வரேன். வாங்கய்யா. ஐயா இயேசு பத்தி எதுவும் தெரியாதுங்க ஐயா, ஆனா வறுமை தெரியும், வயிற்று பசி தெரியுங்க ஐயா. இயேசுவை பத்தி தெரியல, அதான் இதுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை தெரிஞ்சுக்க, அவரை புடிச்சுக்க, உனக்கு வழியா நான் சொல்லுவேன். என்னடே? சரிங்க ஐயா. கடவுளை தொழுகிறது வேற, நம்புறது வேற. இந்த ரெண்டையும் செய்ய அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்ச என்னடே? அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்ச பிறகு உணரணும். அதாவது அந்த கடவுள் உயிரோட இருக்காருன்னு உணரணும். நீ உணர்வா? புரிஞ்சுதாடே? ம். யாருப்பா? தங்கம் பையன் தெரியும். ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் தங்கம். இவன் பேர் என்னன்னு கூட சொன்னாரு. இவன் பேர் என்ன தெரியுமா? எஸ்ரா. 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 கண்டித்தேனே தேவனின் தரிசனத்தை. எஸ்ரா எஸ்ரா. எஸ்ரா குளிக்க வரியா? எங்க? குளத்துல. எந்த குளத்துல? கோயில் குளத்துல. அண்ணா அங்க பாத்தீங்களா, செட்டியார் பையன் பனையேறி பையில குளிக்க கூட்டு வந்திருக்கான். டேய், இங்க எதுக்குடா வந்து? குளிக்க போறோம் மாமா. இவன் எதுக்குடா கூட்டிட்டு வந்த? நானும் குளிக்க வந்தேன். அவன் குளிக்கலாம்டா, ஆனா நீ இங்க குளிக்கப்படாது. பணந்தோப்புக்கு மேற்கால ஒரு குளம் இருக்கும், அங்க போய் குளிச்சுக்கோ. நான் மட்டும் ஏன் இதுல குளிக்க கூடாது? நீ இங்க குளிச்சா இந்த குளத்தையே நாங்க குளிப்பாட்டணும். புரியல? இந்த ஜலம் தீட்டாயிடும். வாடா நம்ம அங்கிட்டு போலாம். போங்கடா. நான் மட்டும் ஏன் இதுல குளிக்க கூடாது? அந்த வாத்தி இருக்கான் இல்லையோ, மனுவேல் உபதேசியார், அவனோட மகன். இவன் பாட்டம் தோட்டத்தை குளித்தன மாதிரி இவன் அப்ப நடத்துற ராப்பள்ளி கூடத்தையும் குளித்தனா இவன் பரம்பரையே இனி எதிர்த்து பேசாது. டேய் போட, நீ ஏன் இதுல குளிக்கப்படாதுன்னா நீ ஒரு பனையேறி. போட. ஏய் போ. வாடா நம்ம அங்கனே போவோம்.
நம்மெல்லாம் யாருப்பா? நம்மெல்லாம் கடவுளோட பிள்ளைங்க. ஆனா அவிய அப்படி சொல்லலையே. அவிய எதுக்கு சொல்லணும்? அதான் ஆண்டவரே சொல்றாரு, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே அவரோட பிள்ளைங்க. பனையேறிங்குது நம்ம சாதி பேரு. இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதுல. மனுஷனை அடிமையாக்கி ஆளணும். அதுக்கு வசந்த சாதி கீழ் சாதின்னு இவனோட பிரிச்சுக்கிட்டானுவ. கஷ்டமான தொழில்ல, சகிச்சுக்கிட வேண்டிய தொழில்ல, அசுத்தமான இடத்துல வேலை பார்க்க வேண்டிய எல்லாரையும் கீழ் சாதிய மாத்திட்டானுவ. இதெல்லாம் செஞ்சவன் மேல நிக்கான். அவன் தான் வசந்த சாதி. நம்ம ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். உன்னை பனையாரி நேசினா பாரு, அவனையும் நேசிக்கிறாரு. உன்னை போல் பிறரை நேசின்னு நமக்கு கட்டளையாவே சொல்லியிருக்காருல. நம்ம கடவுள் முன்னால எல்லாரும் சமம். இத விசுவாசிக்காம இத கடைபிடிக்காம இருக்கான் பாத்தியா, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. நம்ம தாத்தாக்கும் தோட்டம் இருந்துச்சாப்பா? இதெல்லாம் என்ன தோட்டம்? நம்ம தாத்தாட்ட பெரிய பெரிய தோட்டம்லாம் இருந்தது. காய்கறிங்க, தேங்காய், வீட்டுக்கு தேவையான எல்லாம் தோட்டத்திலேயே கிடைக்கும். அந்த தோட்டம் எல்லாம் என்னாச்சுப்பா? போச்சு. அந்த காலத்துல நம்ம சாதியை பார்த்தா மேல் சாதிக்காரனுவ ரொம்ப இழிவா நினைப்பானுவ. அப்போ நம்ம தாத்தா அவங்க எல்லாரையோட பெரிய வசதியா இருந்ததுனால அவனால தாங்க முடியல. அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? கோயிலுக்கு வேண்டிய பூ கறிக்காய் எல்லாம் பறிச்சுன்னு வாங்கடா. வேண்டாயா, எல்லாத்தையும் விதைக்கு விட்டுருக்கேன். விதைக்கு விட்டாலும் விதிக்கு பதில் சொல்லணும் சர்க்கணும். நான் உன் விதிய சொல்லல, கோயில் விதிய சொன்னேன். இது என்னல நியாயம்? யோ, என்ன நீ சாமி எழுத்து பேசுற? ஐயோ, நான் உங்க கடவுளை எதுவும் சொல்லலையா. நானும் அதை சொல்லல. இவர் யாரு தெரியுமோ இல்லையோ, நம்ம கோவில் தலைமை குருக்கள் 10 வருஷமா இருக்கிற பரம்பரை பட்டாச்சாரியார். மசமசன்னு பேசிட்டு இருக்காதீங்க, போங்க. சர்க்குணம் சாஸ்திரம் தெரியாம பேசுறான். என்னலே சாஸ்திரம்? என்ன ஓ சாஸ்திரம்? அடுத்த வருஷத்தை தான் களவாக சொல்லுதா ஓ கடவுள்? இது எங்க மண்ணுல, இதெல்லாம் எங்க உசுறு. டேய், இதெல்லாம் இவருக்கு உசுறு. அப்ப நமக்கெல்லாம் என்ன இது? வாங்க குடிக்கிடுவோம். அண்ணா, இவனை சும்மா விட்டுற கூடாதுண்ணா. எங்க மண்ணு எங்க மட்டன்னு பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் அடக்கலனா நாளைக்கு எல்லா சூத்திரனும் சாஸ்திரம் பேசுவான். பாதம் தலைக்கு பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சாஸ்திரம் சந்தி சிரிச்சிடும். ஒரு நாத்திகம் பேசியிருந்தா கூட நம்ம யோசிச்சு பார்த்தாகணும். இவன் கிறிஸ்தவன், இவாளுக்கும் இப்ப வேதகாரன்னு நாமகரணம் வந்துருத்தோம். அதனால நாம யாருன்னு காட்டியே தீரணும். போங்கோ, ஜாமம் முடியறதுக்குள்ள ஓமத்தை வளர்த்துருங்கோ.
அவியலெல்லாம் தாத்தா என்ன பண்ணாரு? மன்னிச்சு விட்டுட்டாரு. ஏன்? தாத்தாவும் ஒரு கிறிஸ்தவர்ல, அதனால தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிட்டாரு. ஏசப்பாவும் அதானே செஞ்சாரு. போலாமா? போலாங்க. நானும் வாரேன். நாங்க ஊழியத்துக்கு போறோம்ப்பா. ஊழியம்னு போறியலே, அங்க என்னதான் பண்ணுவியா? ஊழியங்கிறது கடவுளுக்காக வேலை செய்யறது. நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்யமோ அது கடவுளுக்காக ஊழியம் செய்யுது. ஆண்டவரோட அன்பை அறியாதவர்களுக்கு அவரோட அன்பை சொல்றதுதான் ஊழியம்பா. எஸ்ராவும் வரட்டும் தங்க. வா போலாம். பக்கத்துல ஒரு வீட்டம்மாக்காய் ஜபிக்க போறோம். ஜோலி முடிய நேரமாவும். நீ இங்கனையே உட்காந்துருக்கியா? இந்தா இத கையில வச்சுக்க. யாராவது வந்தா ஒண்ணு கொடு. என்ன? உலகத்துல எங்கள அன்பு இருக்கு. அட நீ வேற, வீட்டுக்குள்ளேயே அன்பு இல்ல, இதுல உலகத்துல எங்க போய் தேடுறது? அன்பு இல்லன்னா ஒண்ணும் இல்லன்னு மனுஷனுக்கு எங்கப்பா தெரியுது? இந்த உலகத்துல அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைக்கும் இடமே இல்லையா. என்னடா இது? உபதேசார் பையன் தானே நீ? அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு பாருல. இந்த அன்பையே கொஞ்சம் படிச்சு பாருங்கண்ணே. போடா போடா போடா. நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? இயேசுவோட அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இதை கொடுத்தேன். பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா நடிச்சிய? பண்ணிச்சுக்கப்பா. மகத்துவ கர்த்தரே கனம் செய்த எஸ்ரா, கடவுளின் வார்த்தையை சுமந்தது எஸ்ரா. கண்டிட்டேனே நான் தேவனின் திருவுளத்தை, கண்டிட்டேனே நான் தேவனின் தரிசனத்தை, கண்டிட்டேனே நான் கண்டிட்டேனே கண்டிட்டேனே நான் கண்டிட்டேனே. மகத்துவ கர்த்தரை கனம் செய்த எஸ்ரா, ஓ கடவுளின் வார்த்தை சுமந்தது எஸ்ரா. என்னலே அநியாயமா இருக்கு. பட்ட பகல்லையே சாமியை தூக்கிட்டு போயிருக்கானுவ. சாமி இல்ல கடவுள் இல்லன்றானோல, அவனு தானே பண்ணிருக்கணும். சரி வாங்களே போவோம். சரி வாங்களே. என்னடா இவ்வளவு நேரமா எஸ்ராவை காணோம்? இவ்வளவு நேரமா வெளில வரல? இல்லடே, அவன் தான் நல்லா மூச்சு பிடிப்பான்ல. உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட சொன்னாரு தெரியுமாடே? தெரியுமே, சீஷர்கள் கிட்ட. உன்னையும் அவரோட சீஷரை மாத்தணும்னு தான் பைபிள் காலேஜில் சேர சொன்னேன். அதுவும் தெரியுங்களா? என்னப்பா சொல்லுத?
இப்படி தின்றாவல்ல அத சொல்லுதாக. யூ மீன் ஐந்தப்பம் 2 மீன்? நோ, ஐ மீன் இந்த ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்கியேன்னு. ஆண்டவர் என்ன பிடிக்கும் போது தானா நடக்கும்பா. என்ன நடக்கும்? நானும் மனிதர்களை பிடிக்கிறவனாக மாறுவேன். எஸ்ரா எஸ்ரா எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்திருக்கா? நீ பாஸ் ஆயிட்டடா. ஏல தினமும் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிடணும், கேட்டியா? அது மட்டும் இல்ல, தினமும் ஒழுங்கா பைபிளும் படிச்சுக்கிடணும். அதை மறந்துடாதே. நான் படிக்க போதே பைபிள் காலேஜ்ப்பா. ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தாலும் சாப்பிட்டு தானப்பா ஆகணும். ஏல வாரம் ஒரு நாள் தலை குளிச்சுக்கிடணும். அங்க உள்ளாலேயே சேப்பல் இருக்கான். நேரம் கிடைக்கும் போது தனிமையில போய் ஜெபி. சோப்பு எடுத்துக்கிட்டியால? பைபிள் எடுத்துக்கிட்டியா? ஒரு பக்கம் ஆவிக்குரிய அட்வைஸ், ஒரு பக்கம் உலகத்துக்குரிய அட்வைஸ். நான் கொடுத்து வச்சவன்பா. ரெண்டையும் ஃபாலோ பண்ணா ஆசீர்வாதமா இருப்பேன். பா ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் கிளம்புறேன். ஆமென். ஆமென். நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சபையை கட்டுறது. நீ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். தோத்துறேன். ஏய், என்னப்பா இப்படி வந்து நிக்க? ஏம்ண்ண? இது காலேஜ்ப்பா, பைபிள் காலேஜ். இங்க அட்மிஷன் கிடைக்க அவன் செருப்பு தேய தெரியறானுவ. நீ கால் சடையில வந்து நிக்க? ஒரே ஒரு பேண்ட் தான் இருக்கு, அதுவும் அழுக்காயிட்டு துவைச்சு போட்டிருக்கேன். இன்டர்வியூக்கு போறையில எப்படியா போறது? வா என்னோட. இந்த வேட்டியை கட்டிக்க. சிரமம் கொடுக்கணும். உங்க ஆஞா, அதான் உங்க அப்பா எனக்கு செஞ்சார்ல. கோவாலா இருந்தனா தேவ பக்தியா மாறினது யாரால தெரியும்ல? இன்னைக்கு நான் இங்க பாஸ்டரா நிக்கேன்னா அன்னைக்கு அவர் விதைச்சதுல. சத்தியத்தையும் சொல்லி சகாயமும் செஞ்சு என்னை கொண்டு கரை சேர்த்தார்ல. நான் உன்னை தோணிலையாவது ஏத்தணும்ல, அதுக்கு தான். அறுப்பு மிஞ்சி கிடக்கு, வேலை வாக்குறவன் குறவுன்னு வேதம் சொல்லுது. நல்லா படிச்சுக்கிடணும், ஊழியத்துக்கு வரணும். வருவ.
He seems to be too young. Let him join next year. நீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்களா? அடுத்த வருஷம் வந்து சேர்ந்துக்க சொல்லுதாங்க. என்ன சொல்லுதீங்க? ரொம்ப நம்பிக்கையோட வந்துட்டேன். இப்பமே நான் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். திரும்ப போனா மானம் போயிரும். இங்கேயே கிடக்க ஏதாவது வழி சொல்லுங்கயா. Okay, he can stay here for 6 months. 6 மாசத்துக்கு தங்கி கிடலாங்காரு. கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. என்ன சொல்றீங்க? உயர்ந்ததோர் பீடத்தில் எஸ்ராவும் நின்று கொண்டு திருச்சட்ட நூலினை திருச்சபைக்கு கொண்டு சென்று கர்த்தருக்குள் மகிழ்வதே பெலன் என்றானே. எஸ்ரா எஸ்ரா வேத பாரகன் எஸ்ரா 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 ஆசாரியன் எஸ்ரா மகத்துவ கர்த்தரை கனம் செய்த எஸ்ரா கடவுளின் வார்த்தையை சுமந்தது எஸ்ரா. கண்டிட்டேனே நான் கண்டிட்டேனே 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 நான். அண்ணா அங்க பார்த்தேலா? படிச்ச திமிர பாதரட்ச காட்டுறது. டேய் நில்றா, முதல்ல செருப்பை கழட்டுங்கடா. எதுக்கு கலத்தணும்? டேய் சாதாரணமாவே நீ செருப்பு போடக்கூடாது. அதுவும் சாமி வரச்ச இப்படி அவரது. இத நீர் சொல்லுதியலா இல்ல உம்ம சாமி சொல்லுதா? என்னடா கோபாலு, எல்லாம் நீ குடுக்கற இடமா? உம்ம கொடுமையால தான் கோபாலா இருந்தனா இப்ப தேவ பக்தியா மாறி நிக்க. மதம் மாறினா மதம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? மனம் மாறினா மதம் பிடிக்காதுன்னு அர்த்தம். ஓ, செருப்பு போடுற அளவுக்கு மனசு மாறிடுத்தோ? செருப்பு போடுறது தப்பா? டேய் நீ கீழ் ஜாதி, நாக்க அளந்து பேசு. எல்லாருக்கும் ஒரே நாக்கு தான், மனசு தாமியா வேற. நீ நானும் ஒண்ணா? நீ நானும் ஒண்ணாடா? நீ படையேறி பிறவு நீரு பிராமணோஸ்ய முகம்மா ஆசீத் பாகு ராஜன்ய கிருதஹ ஊரு தத்தஸ்ய தத் வைஷ்ய பப்தியாகும் சூத்ரோ அஜாயத. பிரம்மனோட முகத்தில இருந்து பிறந்தவன் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைஷ்யன், பாதத்திலிருந்து பிறந்தவன் நீ, அதான் சூத்ரன். அப்படி நீ எங்க வேதம் சொல்றது? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எங்க வேதம் சொல்லுது? நியாயமா கால்ல பிறந்த நாங்க தான்யா செருப்பே போடணும். பாதத்துல இருந்து பிறந்தது நாங்கன்னு சொல்லுத நீங்க எதுக்கு போய் பாதுகையை சேவிக்கீங்க? டேய் உனக்கு என்னடா தெரியும்? நாங்க நெத்தில இட்டுக்கிற நாமமே பெருமாளோட பாதம். அப்ப பெருமாள் நெத்தியில இருக்குல்ல நாமம், அது யாரோட பாதம்? வெள்ளக்காரன் தான் நம்மளை அடிமைப்படுத்திட்டு போனா, பிறகு நீங்க வேற அந்த செய்தியிலோ? சர்குணம், நீ யாருன்னு தெரியணும் உனக்கு. நான் யாருன்னு எனக்கு தெரியும். சாமியை தூக்குறத நினைச்சு உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போறானுங்களே, அவனுங்களுக்கெல்லாம் நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வைக்க. இறக்குங்கோ.
சாணான் சிறுபறையன் சக்கிலிக்கு கீழ்ஜாதியானான், ஓனான் போல் ஏறுவான் ஒக்கட்டான் மகனவன். பார்ப்பனுக்கு மூத்த பறையன் கேட்பாரில்லாமல் கீழ் சாதியானான். ஓங்க என்னையா சொல்லுதா? மனுஷனா பார்க்காம இருக்கானுவ. ஏதாவது செய்யணும்பா, ஏதாவது செய்யணும். அதுக்காக மெட்ராஸ்க்கு போகலன்னா என்ன செய்ய? சாமி யாருன்னு தெரியாதவன் தான் சாதி பார்க்கான். யாரால? நீயே சொல்லு. ஐயருங்களால, அவன் கூட சேர்ந்த நாயருங்களால. இல்லையா, ஆரம்பத்துல வந்த ஆரியர்களால. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுங்கிற மாதிரி ஆதியில இருந்து இந்தியாவில் இருக்க திராவிடனை அடிமைப்படுத்த ஆரியன் கண்டுபிடிச்சதுதான் இந்த சாதியெல்லாம். ஏன் ஆரியனா வந்தேறின்னு சொல்லுவோம்? நாடோடியா நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மேலே ஏறி நம்மையே அடிமைப்படுத்திட்டாம்ல. நம்ம சாதியிலேயே எத்தனை பிரிவு இருக்கு தெரியும்ல? எத்தனை பேர் ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கான்னு சொல்லு. நம்ம இடுப்புல துண்டு கட்டப்படாது, செருப்பு போடப்படாது, நம்ம வியாபாரத்துல தராசு கூடாது, பால் கறக்கப்படாது, கோர்ட்டுக்குள்ளேயும் போகப்படாது, கோயிலுக்குள்ளேயும் நுழையப்படாது. நம்ம பாட்டையும் பூட்டம் எதுக்கெல்லாம் வரி கட்டினாவோ தெரியுமா? ஆம்பளையா இருந்தா வரி, அவங்க செத்தாலும் வரி, மீச வைக்க வரி, வளர்த்திருக்க பணமரத்துக்கும் வரி. இவ்வளவு ஏன், நம்ம சாதி பொண்ணுங்க ரவிக்க போடணும்னா கூட வரி கட்டணும். ரவிக்க வரி. இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு, இன்னும் மாறும். மாறும்னு சொல்லாதம்மா, மாத்தணும். எப்படி மாத்துவ? போரடிக்கிற மாடா இல்லாம போராடுவேன், நியாயத்துக்காக போராடுவேன். முதல்ல நியாய தீர்ப்பு நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு வேதம் சொல்லுது. முதல்ல கிறிஸ்தவன் சாதி பார்க்கத விடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இந்தியால பிறந்த எந்த கிறிஸ்தவனும் பிறப்பிலேயே கிறிஸ்தவன் கிடையாது. நம்ம முன்னோர்ல எவனோ ஒருத்தன் மாறி இருப்பான். அப்படி மாறும்போது மதத்தை விட்டுட்டு சாதியை பிடிச்சிட்டு வந்தான் பாரு, அவனால வந்ததுதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல தலை தூக்கி நிக்க சாதி வரி. சமநீதிக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்க பாரு, நல்லது. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் செஞ்சாரு. ஆனா அவரு உனக்கு கொடுத்த அழைப்பே வேறப்பா. சபைகளை கட்டி எழுப்பணும்னு ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்காரு. முதல்ல அந்த ஊழியத்தை போய் பாரு. இந்தியா முழுக்க இந்த சாதி பிரச்சனை இருக்கு, மதராஸ்லயும் இருக்கு, ஏன் நம்ம கிறிஸ்தவங்கிட்டயும் இருக்கு. போ, ஆண்டவர் உனக்காக கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்று. அதுல சமூக நீதிக்காக ஊழியம் செய்யவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. செய்வியா?
ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறிபோட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாகச் செய்து அதன் முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் நான் எந்த உருவத்தையும் சொரூபத்தையும் வணங்குவதில்லை என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே. ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? விக்கிரக ஆராதனை என்றால் ஒரு சொரூபத்தின் முன்னின்று விழுந்து வணங்குவது மட்டுமல்ல. கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தாமல் அவரை விட்டு விலகி வேறு எதற்கு நீ அடிமைப்பட்டாலும் அதுவும் விக்கிரக ஆராதனைதான். எபேசியர் 5:5 சொல்லுகிறது, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. பரலோகம் அவர்களுக்கு இல்லை, நரகம் நிச்சயம். நரகம் நிச்சயம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உங்களுக்கு உள்ளது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எஸ்ரா, போரூர்ல புதுசா ஒரு சர்ச் இருக்குல்ல, அதுக்கு பாஸ்டரா வந்திருக்கான். புதுசா இங்க வந்து எல்லாரையும் கிறிஸ்தவங்களா மாத்திட்டு இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது, நாம ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும்.
ராமன் நம்ம கூட பேரணியில கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஒரு நாள் கூத்தாயிராம ஊழியத்துக்கு எப்பல வரப்போற? நிரந்தரமான வேலை கிடைச்சிட்டா சீக்கிரம் வந்துருவோம் ஐயா. நிரந்தரமான வாழ்க்கை கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். உம்ம பிரச்சனை என்ன? என்னன்னு தான் உங்களுக்கு தெரியுமே, என் மனைவி ஒரு இந்து. நம்ம எல்லாருமே இந்து தான். இந்துன்றது மதத்தோட பேர் இல்ல, இடத்தோட பேர். இந்து என்றால் இந்தியன்னு அர்த்தம். நான் ஒரு இந்து, ஆனா நான் வணங்குற தெய்வம் கிறிஸ்து. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இயேசு வெளிநாட்டு கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்களே. இயேசு வெளிநாட்டு கடவுள்னா இந்தியாவை படைச்சது யாருங்க? இங்குள்ளதெல்லாம் இந்திய தெய்வங்கள்னா வெளிநாடுகளை படைச்ச தெய்வம் எதுங்க? இது எங்க போய் சொல்ல, நம்ம பேசினாலே மத பிரச்சாரங்க. நம்ம வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் நம்மள யாருன்னு தெரியாதுல்ல. நம்ம நெத்திக்கு எதுவும் பூச மாட்டாங்க, கையில கழுத்துல எதுவும் கட்டிக்கவும் மாட்டாங்க. நம்ம பேசினாதான் பிரச்சாரம், அவள் பேசாமலே பிரச்சாரம். தான் யாருன்னு காட்டிக்க அத்தனை அடையாளம் அவள் கிட்டதாம்ல இருக்கு. நீங்க புரட்சியா பேசுறீங்க. இயேசுவே அப்படிதான் பேசினாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்னு சொன்னாரு. அவன் கல்ல வணங்கா கட்டையை சேவிக்கான்னு நம்ம சொல்லிட்டு அடக்கம். ஏன் நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு கிறிஸ்தவனோட விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் வேணும், நம்ம கண்டு சொல்ற கடவுள் வேணாம். நமக்கு அவன் கும்பிடுற தெய்வம் எதுவும் வேண்டாம், ஆனா அவன் கண்டுபிடிச்ச சாதி மட்டும் வேணும். கிறிஸ்தவம் மாறணும்ல, அப்பதான் கிறிஸ்தவம் வளரும். சாதி கொடுமையிலிருந்து விடுதலை வாங்க பாடுபட்ட அம்பேத்கர் கிறிஸ்தவ மதத்துக்கு வராம எங்க போனாரு? அன்பு அன்புன்னு பேசுற கிறிஸ்தவனும் சாதி பார்க்கான்னு தெரிஞ்சுதான் புத்த மதத்துக்கு போனாரு. போடா. நில பேராயிரம் ஆயிருவன்னு தான் சொன்ன, ஆனா நீ போற வேகத்துல புரட்சி பேராயிரம் மாற பாக்க. பட்டம் பதவிக்காக நான் எதையும் செய்யறது இல்லைண்ணே. இந்த பாருல, நீ ஊழியத்தை செய்யாண்டான்னு நான் சொல்லல. இந்த ஓட்டம் சரியில்லை, இந்த ரேஸ் மோசமானதுல. தனியா ஓடினாதான் ரேஸ், ஆண்டவனோட ஓடுறது கிரேஸ். ஏ யாரு இல்லங்க, நீ உசுரோட இருக்கணும், இல்ல சபை ஊழியத்தை மூடிட்டு கிளம்பிடணும். இந்த சைக்கிள் பேர் நீ வேண்டான்னு சொன்ன, என்னையும் கூட்டிட்டு போன. இப்ப என்னாச்சு பார்த்தல,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னது. நான் தப்பா சொல்லல எஸ்ரா. உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு நடக்கு. சபையும் மனவாட்டி தான். ஆனா உனக்கு ஒரு மனவாட்டி வர போறா, அதை மறந்துடாத. என்ன யோசிக்க? மங்களத்தை பார்க்கணுமா? எப்படி நேர்ல பார்க்கணும் யோசிக்க, அப்படித்தானே? போஸ்ட். அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. அவர்னு யாருமா? அவர்தான்ப்பா. அட பேர சொல்லு. அவர்னு யாரு? போங்கப்பா. அட என்னமா நீ? லெட்டர் வந்திருக்குது உனக்கா எனக்கா? உங்க பேருக்கு தான் போட்டிருக்காவப்பா. ஏன் அப்படியா? குடு படிப்போம். அட வேணாமா, நீயே படிச்சிரு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சாருக்கும் அம்மாவுக்கும், கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனும் அவரின் நாமத்தை தரித்தவனாகிய நான் எழுதுவது. சில வாரங்களுக்கு முன்பு அப்பா எனக்கு எழுதியிருந்த கடிதத்தில் நீங்கள் மங்களத்தை எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்க ஆசைப்படுவதாகவும், கல்யாணம் ஜூன் மாதத்தில் வைத்துக் கொள்வதாகவும், அதன் பேரில் என்னுடைய சம்மதத்தை தெரிவிக்குமாறும் எழுதியிருந்தார்கள். எனக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் நாட்டிற்கும் மதத்திற்கும் கடவுளுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் தொண்டு புரியும் ஒரு நாயகியாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கல்யாணம் நடக்கப் போவதாக இருந்தால் ஒரு பைசா கூட சீதனமாக நான் வாங்கப் போவதில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாங்கள் இருவரும் எப்போதாவது சந்தித்து பேசுவது அவசியமாகிறது. இது உங்களுக்கு விருப்பம் இல்லாததாகவோ தொந்தரவாகவோ இருக்காது என்று எண்ணுகிறேன். இதில் உங்கள் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதில் தயக்கம் வேண்டாம். உங்களுக்கு மனைவியா வாழ எனக்கு பூரண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவரும் பிரிக்காதிருப்பாராக. இவர்கள் என்று முதல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரின் நாமத்தினால் அறிவிக்கிறேன். பயந்துட்டியா? இந்த வீட்டுக்கு நான் வந்த முத நாளே ஒரு எலி என்கிட்ட ஒரு வசனம் சொல்லிச்சு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதாம்ல நம்ம வாழ்க்கையின் துவக்கம். எளிமையாவும் வாழணும், எலியோடவும் வாழணும். இந்த வீட்லயே நான் இருந்தேன்னு உனக்கு தோணும்.
இதை விட வசதி இல்லாத இடத்துல எல்லாம் இருந்திருக்க மங்களம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சிறைச்சாலையில் அநேக நாள் இருந்த பவுலடிகளார் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. போதகர்லா நல்லா பேசுவிய. என்ன பாக்க? நான் தான் இந்திரா காந்தி அம்மா வந்தப்ப அவங்கள போய் பார்த்தோம்லா. அவிகளை பார்க்க போன மாதிரி தெரியலையே. ஏட்டி ஏன் அப்படி சொல்லுத? அவிகதான் உங்களை பார்த்துட்டு இருக்காவ, நீங்க கேமராவெல்லாம் பாக்கீங்க. தப்புதான், கொஞ்சம் பெருமை வந்துட்டு. ஆனா நான் அவங்கள எந்த நோக்கத்துல போய் பார்க்க போனாங்கிறதா முக்கியம். உங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன சம்பந்தம்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு வேதம் சொல்லுது. நான் பிணைக்கப்படவும் பங்கு போட்டுக்கிடவுமா அரசியல்வாதிகளை சந்திக்க? நாம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஆண்டவன் கிட்ட ஜெபம் வேண்டுதல் ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும்னு நம்ம வேதம் சொல்லுது. இது எல்லாருக்கும் புரியுமா? கிறிஸ்தவனுக்கு புரிஞ்சா போதும். நான் சமுதாயத்துல இருக்க பெரிய மனுஷரையும் அரசியல் தலைவர்களையும் சந்திக்கன்னா அது ஒடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு நன்மையை செய்யத்தான். போட்டோ மட்டும் பர்சில வச்சுக்கிடுங்க. ஆனா என்ன ஒத்தையில விட்டு ஊர் ஊரா போயிருவிய. நான் தான் ஒத்தையில ஊர் ஊரா போறேன். உன் போட்டோவாவது கூட வரும்ல, அதான் பர்சில வச்சுக்கிட்டேன். இப்படி ஊழியன்னு போறியலே, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் கிடைக்கும். எனக்கு அந்த ஆத்மாக்கள் தொழுது கொள்ள வேண்டிய சபைகள் கிடைக்கும். தொல்லையான வேலைதான்ல. தொல்லை இல்ல மங்களம், தொலைநோக்கு. 10,000 சபைகள், அதுதான் என் இலக்கு. யார் நீங்க? யார் நீ? யார் நீ? என்ன விடு. யார் நீ? నానే తొందరగా ఎత్తు, తొందరగా ఎత్తు, బయట ఎత్తు. ఏంటి దేవతా ఉన్నావు? బయట తీ, బయటికి తీరా. ఎత్తు ఎత్తు, ఏం చేస్తా ఉంటావు? పిండ ఎత్తు, ఎత్తు. ఇది పెట్టుకో. వీడి దగ్గర బంగారాలు ఏమన్నా ఉందా చూడు. వచ్చేసిన వెళ్ళిపోతా. ఎక్కడి నుంచి వస్తున్నారండి మీరు? మద్రాసులో నుండి వరంగ. తమిళ? ఆమా. ఇది చాలా మోసమైన ఊరండి. రండి, నేను వదులుతాను. కూర్చోండి. சரி, எந்த கடைக்கு போவ? பட்டுச்சீல வாங்க எங்க போவிய? ஏட்டி, எதுக்கு பட்டுச்சீல? தலை கிறிஸ்மஸுக்கு என்ன சீல கட்டிக்கிடணும்னு நீங்க தான் சொல்லணும். ஏட்டி மங்களம், நம்ம ஏசப்பா ஏழ்மையில பிறந்தாருன்னு வேதத்துல வாசிக்கும். கந்தையில சுத்தி மாட்டு தொழுத்துல கடந்தாருன்னு ஞாயிறு பள்ளியில சின்ன பிள்ளைகளுக்கு நீயே பாடம் சொல்லுத. நம்ம ஆண்டவர் பிறந்ததே பெரிய சந்தோஷம். இதுல பட்டுச்சீல என்ன செய்ய போகுது? அப்ப என்னத்தை கேட்டிக்க? இத ஆலயத்துல சொல்லிராதிய, சனத்துக்கு இருக்க சந்தோஷம் போயிரும். ஏட்டி, இது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஊழியக்காரன், எனக்கு இயேசு பிறந்த செய்தி தான் முக்கியம். அவர் எதுக்கு பிறந்தாரு, அதை எங்க
யாருக்கு எப்படி சொல்ல முடியும்னு தான் தினத்துக்கும் யோசிச்சு நடக்க. சரி சொல்லுதான் கேட்டுக்க. ஒரு 14-15 ரூபால நல்லதா ஒரு சீலை எடுத்துக்கிடுவோம். என்ன மங்களம், உன் நேரத்துக்கு பொருத்தமா நான் எடுத்தாரம்ல. இறங்கு. டபுள்ஸ் வரக்கூடாதுன்னு தெரியாதா? பேரை சொல்லு. எஸ்ரா. அப்படின்னா உதவி அல்லது சகாயம் செய்பவர்னு அர்த்தம். சகாயம்னே வச்சிருக்கலாமே, நல்ல பேராச்சே. அட்ரஸ் சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா 2 ரூபா அபராதம் கட்ட சொல்லுவாங்க, கேட்டுங்க. நாளைக்கு எங்களுக்கு பண்டிகை, கிறிஸ்மஸ். ஓ, நாளைக்கு கோர்ட்டு கிடையாது, 26ஆம் தேதி போங்க. மாறி, இவர் தாண்டா அந்த தியாகி. 2 ரூபா ஃபைன் கட்ட முடியாம சைக்கிள் டபுள்ஸ் கேஸ்ல ஜெயிலுக்குள்ள வந்தவர். அபராதம் கட்ட முடியாம நான் இங்க வரல. உங்களை எல்லாம் பார்க்க தான் ஜெயிலுக்குள்ள வந்தேன். சினிமா பாட்டு பாடேன். நான் ஒரு பாஸ்டர், சினிமாலாம் பார்க்க மாட்டேன். உங்களுக்காக நான் வேதம் வாசிக்கேன், கேளுங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு இயேசு சொல்லுதாரு. அந்த இயேசு உங்களை நேசிக்காரு. பைபிளை படிங்க. எஸ்ரா எஸ்ரா வேத பாரகன் எஸ்ரா 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 ஆசாரியன் எஸ்ரா. என்னப்பா பொண்டாட்டி உந்து கூட தெரியாம வண்டி ஓட்டின்னு போற? கடவுளின் வார்த்தையை சுமந்தது எஸ்ரா. கண்டிட்டேனே நான் கண்டிட்டேனே. கண்டிட்டேனே 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 நான். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 6089 ஜோலார்பேட்டை ஏலகிரி எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்ஃபார்மத்திலிருந்து புறப்படும். यात्रीगण कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर 60 नवासी जोलारपेट येलगिरी एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 8 रवाना होगी. Passengers, your kind attention please. Train number 68 கதிர், கதிரொலி. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு சென்னை செல்லும் கோவை வெல்ஃபேர் சிட்டி கதிரொலி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 புறப்படும். கதிரொலி. கதிர். அப்பா அப்பா
கதிர், கதிரொலி, கதிரொலி, கதிர்,
ஐயா உங்களை வர சொன்னார். நான் வாரேன், நீங்க போங்க. சரிங்க. ஜாலியா கிளம்பிடுவீங்களே. ஜாலியா போல மங்களாம், சோலியா போறேன். இந்த சின்னவா பெரியவாளா பார்க்க போற மங்களாம். ஐயா, மனு தர்ம சாஸ்திரத்தில் பிராமணன் தலையிலிருந்து படைக்கப்பட்டவன் என்றும் மற்றவர்கள் தோள், தொடை மற்றும் பாதத்தில் பிறந்தவர்களாக சொல்லப்பட்டது என்கிறீர்கள். ஏற்ற தாழ்வுகளை ஆண்டவனே ஏற்படுத்தியிருக்கிறான் என்பது ஏற்புடையதாக இல்லையே. இது சாதித்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவரின் கருத்து என்று நான் கருதுகிறேன். வெள்ளையரான ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பர்களின் விடுதலைக்காக போராடியதைப் போல பிராமணர்கள் கீழ் சாதியினரின் அடிமைத்தன விடுதலைக்காக போராட முன்வர நீங்கள் ஊக்கப்படுத்துவீர்களா? இது மனு தர்மம் அல்லது கர்ம வினை. ஊக்கப்படுத்தும் விஷயம் அல்ல, அவளோட தனிப்பட்ட விஷயம். புளூரலிஸ்டிக் சொசைட்டி, அதாவது இந்திய மக்களின் பன்மை தன்மைக்கு எதிராக கிறிஸ்தவ மிஷனரிகள் தாக்கப்பட்டது, பாபர் மசூதி தாக்கப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர்களுடன் தாங்கள் நெருங்கிய உறவை வைத்துள்ளது என் போன்றோருக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இது குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கிறிஸ்தவ இஸ்லாமிய தலைவர்களை அழைச்சிண்டு வாங்க, பேசி தீர்த்துக் கொள்வோம். சூத்திரன் சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இல்லை. அதனை பிராமணர்கள், அதாவது ஆரியர்கள் பிடுங்கிக் கொள்ளவும் உரிமையுண்டு. பிராமணர் என்ன தவறு செய்தாலும் தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி தண்டிக்கிற அரசர் கொல்லப்பட வேண்டும் என்ற மனு தர்மத்தில் உள்ள சட்டங்கள் நீதியாகுமா, நியாயமாகுமா? இல்லை, பிராமணர்களுக்கும் தண்டனை உண்டு. அது விரிவா சொல்லப்படவில்லை என்பதுதான் நான் கண்ட உண்மை. சமய சார்பற்ற நமது நாட்டில் ஒரு சமயத்தின் அடிப்படையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க சதி வேலைகள் நடக்கின்றதை தாங்கள் அறியாமல் இருக்க முடியாது. இது நியாயமானதா? அந்த நிலை ஏற்படாது. பேராயர் அவர்களுடைய மணிவிழா நிகழ்ச்சியில பங்கேற்று வாழ்த்தும் வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வாழ்த்தக்கூடிய வயதை நான் நிச்சயமாக பெற்றிடவில்லை. இருந்தாலும் அவரை வாழ்த்துவதன் மூலமாக எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கு பெருமை உண்டு என்ற உணர்வோடு அவரை மனதார நெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராயர் அவர்கள் ஒரு பிடிவாதக்காரர். தான் செய்கின்ற காரியம் நல்ல காரியம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, அதுவளையெல்லாம் துணிவோடு கடந்து சென்று இந்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர், அந்த துணி உள்ளவர். எபிரேய மொழியில் எஸ்ரா என்றால் உதவி செய்பவர் என்று பொருள். சரியான தூய தமிழை சொல்ல வேண்டுமே ஆனால் தொண்டர் என்று கூற வேண்டும்.
தந்தை குமரன் தூயாவின் திருப்பெயராலே பெரிய நலம்பூர் ஈசி தேவாலயத்தை திறந்து வைத்து பிரதிஷ்டை செய்கிறோம். அல்லேலூயா. இந்தியாவை கிறிஸ்துமயமாக்குவோம். அல்லேலூயா. நம்மோடும் நமது விசுவாச பயணத்தோடும் இருந்து காத்து ஆதரித்து வழிநடத்தி காக்க கடவுது. தந்தை குமரன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கண்டுட்டேனே என்பது எனது வாழ்வின் சாட்சி, எனது வரலாறு. இந்த எனது வரலாற்றினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த குறும்படத்தின் மூலம் ஆண்டவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தமிழ் கிறிஸ்தவ உலகில் முன்னணியில் இருக்கும் இயக்குனர் எனது அன்பு சகோதரர் ஜானி ரமேஷ் அவர்களும் அவர்களது குழுவினரும் முன்வந்து இதனை அற்புதமாய் படைத்துள்ளார்கள். எங்களது ஈசிய திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துவுக்குள் எனது நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 1938ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் நான் பிறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே எனது தந்தை அன்று காலை வாசிக்க வேண்டிய வேத பகுதியாகிய எஸ்ரா, நெகேமியா ஆகிய புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தார்களாம். இதனால் எஸ்ராவின் பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் படத்தின் மூலம் அறிந்தீர்கள். எனது பெற்றோர் இந்த பெயரோடு சேர்த்து அற்புத எஸ்ரா சர்க்குணம் என்று முதலில் ஞானஸ்நான பெயரிட்டு அழைத்து வந்தார்கள். நான் நெல்லை சாயர்புரத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் படிக்கச் சென்ற சமயம் எனது பெயரை பதிவு செய்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு டி செல்லையா அவர்கள் இந்த சின்ன பயலுக்கு இந்த நீளமான பெயரா என்று சொல்லி அற்புதத்தை எடுத்துவிட்டு எஸ்ரா சர்க்குணம் என்று பெயரை பதிவு செய்து விட்டார்கள். ஆனாலும் என்னை ஆட்கொண்ட தேவன், என்னை வழிநடத்தின தேவன் என்னோடு கூட இருந்த காரணத்தால் எனது வாழ்வின் வரலாறு முற்றிலும் அற்புத நிகழ்வாகவே நடந்துவிட்டது என்பதை நான் எண்ணி நினைத்து இன்று இறை நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆட்கொண்டவரும் என்னை அழைத்திட்ட தேவன் இறைப்பணியில் எனக்கு காட்சி தரிசனங்களை அளித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை அபரிதமாக உபயோகப்படுத்தி வந்துள்ளார். எனது சிறு வயதிலேயே என்னை ஆட்கொண்ட, என்னை உருவாக்கின கடவுளை கண்டுட்டேனே. பனைமரத்தின் உச்சியில் இருக்கும்போது என்னை அர்ப்பணிக்க அழைத்திட்டவரை கண்டிட்டேனே. சென்னை இறையியல் கல்லூரியில் படித்து வந்தபோது வயதிலும் தோற்றத்திலும் சிறியவனாய் இருந்திட்டாலும் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த மிஷினரிகள் மூலம் இறைவனின் வழிநடத்தலை கண்டிட்டேனே. எனது 19ஆம் வயதிலே போரூர் கிராமத்தில் ஒரு சுவிசேஷனாக ஈசியின் முதல் ஊழியக்காரனாய் மிஷினரிகள் என்னை நியமனம் செய்த அந்த தேவ செயலை கண்டிட்டேனே. ஊழிய ஆரம்ப காலங்களில் நான் வசித்து கொண்டிருந்த சிறு வீட்டில் எலிகள், பாம்புகள் மத்தியில் இருந்து விலக்கி என்னை காத்து கொண்ட இறைவனின் பாதுகாப்பை கண்டிட்டேனே.
மிஷினரிகள் தங்களது நாட்டில் உள்ள சுகவாழ்வை வெறுத்து இந்தியாவின் கடுமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மிஷினரிகளாக பணி செய்து அவர்கள் போதித்த போதனைகள் சாதித்த சாதனைகளை கண்டுட்டேனே. நான் திருமணம் செய்தால் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதாவது மங்களத்தைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனது சிறுவயதிலிருந்தே நினைத்து ஜெபித்து கொண்டிருந்த மங்களத்தையே 1964ஆம் ஆண்டு கரம்பிடிக்க செய்திட்ட இறைவன் சித்தத்தை அருளை கண்டுட்டேனே. ஈசி திருச்சபையின் வரலாற்றில் 100 சபைகள், அப்புறம் 1000 சபைகள், 10,000 சபைகள், இன்று 1,00,000 திருச்சபைகள் என்ற தரிசனத்தை கண்டுட்டேனே. இன்றைய தினம் எனது 81வது வயதில், எனது முதிர் வயதிலும் வடக்கிலும் தெற்கிலும் இந்தியாவின் எல்லையெங்கும் இந்த மாபெரும் ஊழியத்தை இலக்கை நோக்கி தொடரும் வரம்பெற்ற இளம் தலைமுறையினரை கண்டிட்டேனே. நாட்டின் அரசியல் சூழ்நிலையில் மாறிட்டாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை கண்டிட்டேனே. எனது ஆரம்பகால ஊழியத்தில் இறைவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதாவது பவுலடியார் எபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு கொடுத்த அறிவுரை வார்த்தைகள் என்ன கூறுகிறார்? ஆயிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். எனவே இந்த விசுவாச பயணத்தை நோக்கி நான் தொடர்கிறேன். நீங்களும் இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அறைகோல் விடுகின்றேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. தந்தை, குமரன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். தண்ணீர் வாயிலின் வீதியிலே தேவஜனம் அது கூடினதே. தேவபாரகன் எஸ்ராவிடமே தேவ வார்த்தையை தேடினதே.